இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, எதிரியை பெரிதுபடுத்தாதீர்கள். வசனம் எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். இங்க தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அப்படியாக இன்றைக்கு நாம் கிறிஸ்துவுடன் எழுப்பப்பட்டோம் என்பதுதான் உண்மை. எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த அவருடைய தமது பலத்த சத்துவத்தின் அந்த வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நானும் நீங்களும் பாருங்க காண்பிக்கும் அவருடைய வல்லமையின் மகா மேன்மையான அந்த மகத்துவம் இன்னதென்று நம்ம அறிய வேண்டும் என்று இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் அநேக வேலையில் பாருங்களேன், எதை நம்ம நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 Corinthians 2:11 பாருங்களேன், சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு. அப்போது நம்ம அநேக வேலையில் பாருங்கள், நம்ம சூழ்நிலைகள், சரீர பலவீனங்கள், நம்ம குடும்ப சூழ்நிலைகள், நம்ம பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றிலும் பார்த்து நம்ம என்ன பார்க்குறோம் தெரியுமா? நம்மளுடைய தோல்வியையும் பலவீனத்தையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தடைகளையும் தாமதங்களையும் இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அநேக வேளையில் நம்ம உண்மையான தேவனுடைய வாக்கு தத்தம் அவர் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்ம எங்கே இருக்கிறோன்றத மறந்து போக வைக்கிறான் அந்த சத்துரு. அவனே மேலாக பார்க்கறதுனால தான் பிரச்சனைகள் மேன்மேலும் பெரிதாகி கொண்டிருக்கிறது. எதிரியானவன் நம்மளுடைய கவனத்தை ரொம்ப விரும்புகிறான் பாருங்க. அந்த கவனத்தை எப்படின்னா பயத்தையை அப்படியே ஊட்டுகிறான். அப்படியே அவனுடைய மெயினான டார்கெட்டே பார்த்திங்கன்னா நம்மளை அட்டாக் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்ம எண்ணங்களை ஆதிக்க செலுத்த வேண்டும் என்ற அவனுடைய திட்டம் பாருங்க. பிசாசுனால உன்னை தோற்கடிக்க முடியாட்டிலும் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை திசை திருப்ப முயற்சிப்பான். எப்படின்னா தேவன் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்காமல் போகும் அளவுக்கு அவன் ஒவ்வொரு அசைவிலும் உங்களை கவனம் செலுத்த வைப்பான். நீங்கள் இயேசுவை உணர்வதற்கு பதிலாக பிசாசு உணர்வோடு வாழ வேணும்னு தான் அவனுடைய விருப்பமே. அப்போ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் போராட்டங்களையும் பயங்களையும் பலவீனங்களையும் நான் பெருசாக பார்க்க மாட்டேன், இயேசு கிறிஸ்துவே நான் நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கணும் பாருங்க. ஏன்னா பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் இல்லையா? கிறிஸ்து உயிர் தெழுந்தார், பரிசுத்தாவின் நம்மில் வாழ்கிறார். அந்த உன்னதங்களில் நம்ம அவரோட வலது பார்சத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவில் உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறோம் என்ற உணர்வு இருக்கும் பொழுது பிசாசு பயப்பட ஆரம்பிப்பான். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். இந்த மாதிரி போராட்டங்கள் நானும் சந்திச்சிருக்கிறேன். ஆனாலும் பாருங்கள், அவனுடைய காரியங்களை படுத்தி நான் ரொம்ப லைஃப்பில் நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்க அவர் சத்தியத்தினால் நான் அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ளும் பொழுது பாருங்கள், ஒரே ஒரு வார்த்தை தான், நான் உன்னதங்களிலே கிறிஸ்துவுடன் அமர்ந்திருக்கிறேன், அவர் என் கூட இருக்கிறாரு, என் அப்பா என் கூட இருக்கிறாரு அப்படின்ற ஒரு தைரியத்தோடு அவரை நோக்கி வாழும் பொழுது பாருங்க, பிசாசுடைய காரியங்கள்லாம் டம்மி ஆகிட்டே போயிடும். ஒரே ஒரு உண்மை, பிசாசு தோற்கடிக்கப்பட்டு விட்டது, அவ்வளோதான். சிலுவையிலே அவன் தலை நசுக்கப்பட்டது. இதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது, அதுதான் வசனம் சொல்லுவாங்க, சத்தியம் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும். இப்படிப்பட்ட சத்தியத்தை அறியும் பொழுது பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், தாமதமோ தடையோ வியாதியோ குடும்ப பிரச்சனைகளையோ தரித்திரங்களையோ எதுவாக இருந்தாலும் சரி பாருங்கள், அதுலேருந்து ஒரு பெரிய விடுதலை தேவன் கட்டளையிடுவார். இன்றையிலேருந்து பாருங்கள், நம்ம பயத்திலிருந்து இல்லை, குழப்பத்திலிருந்து இல்லை, உண்மையிலிருந்து ஆவிக்குறை போரை பற்றி சரியான நிலையில் இருந்து கற்றுக்கொள்ள தொடங்க வேண்டும் என்று தீர்மானிப்போம். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த கால வேளையில் நாங்கள் தியானித்தது போல் ஆண்டவரே அப்பா, எதிரியை பெரிதுபடுத்தாதபடி ஆண்டவரே உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து நாங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் எழும்பி உன்னதங்களில் நாங்கள் உங்களோடு உட்கார்ந்திருக்கோம் என்ற உண்மையை எங்களை அறிய செய்தீர். அதுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, கிறிஸ்துவில் நாங்கள் யார் என்ற உண்மையை காண எங்கள் மன கண்களை திறக்க ஆண்டவரே எங்களுக்கு இன்னும் உதவி செய்யுங்கப்பா. எதிரியின் ஒவ்வொரு பொய்யையும் இயேசு நாமத்தினால் அழிக்கப்படட்டும்.
இனி நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்டவராக வாழாமல் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு வெற்றியாளராக வாழ முடியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.